Queen Jhansi. வெல்கம் டு த கிங்டம் ஆஃப் குயின் ஜான்சி. ஒரு விருந்துக்காக நான் சமைச்ச டிஷ்ஷஸ் இது எல்லாமே நல்ல டேஸ்டியாக வந்திருந்துச்சு. ஃபஸ்ட்டு டிஷ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச சிக்கன் லாலிபாப். அதுக்கு நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ளஸ் ஒரு எக், தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சிக்கன் லாலிபாப் பீசஸ் எடுத்து நான் அதில் பரட்டி வச்சுக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து ஃப்ரோசன் சிக்கன் கிடைக்கிது ஹலால் கட்டில். அதனால் நாங்கள் அந்த மாதிரி வேணுங்கிறது லாலிபாப் சிக்கனோ லெக் சிக்கனோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி பீஸ் வந்து நாங்கள் கரெக்டாக கேட்டு வாங்கிக்குவோம். இது வந்து முதல் நாளே நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 hours மேரினேட் பண்ணோம். பட் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுட்டேன். இன்னொரு வெரைட்டிக்காக சிக்கன் பீசஸை நீள நீளமாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேரினேட்டுக்கு 2 பொருள் தான், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இது ரொம்ப நேரம்லாம் ஊற தேவையில்லை. நெக்ஸ்ட் மேரினேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் வச்சுருந்தா போதும். இது செகண்ட் மேரினேட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சம் மைதா மாவு, கார்ன்ஃப்ளோரை விட டபுள் அளவுக்கு நான் மைதா மாவு ஆட் பண்ணுவேன். கூட வந்து கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லைன்னா பிளாக் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போடும்போது மொறுமொறுப்பாக வரும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஒரு எக்கு சேர்த்து கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஃபஸ்ட் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எடுத்து இதில் போட்டு இதையும் வந்து ஒரு 2 hours மேரினேட் பண்ணிக்கணும். இதையுமே த டே பிஃபோரே நான் முடிச்சு வச்சுட்டேன். இப்போ நான் டெலிஷியஸ் பைனாப்பிள் ஓரியோ டிலைட் செய்ய போகிறேன். சைட் பை சைடு இன்னொரு டிஷ்ஷுக்கான ப்ரிப்ரேஷனும் அப்படியே பண்ணிக்கிறேன். கொஞ்சம் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஆடையோட கொஞ்சம் பாலை எடுத்து அதில் சேர்த்து அதையும் பீட் பண்ணி கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் அதில் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் இது. இதில் கொஞ்சம் ஹோம்மேட் டேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து எப்படி செய்கிறதுங்கிற லிங்க் இருக்குது. கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்து கார்னர்ஸ் கட் பண்ண ப்ரெட்டை அதில் வந்து சோக் பண்ணி பவுலில் கீழே ஒரு லேயர் நான் வந்து அதில் அடுக்கிக்கிறேன். அது மேலே ஒரு லேயர் நம்ம வந்து அடித்து வச்சுருக்கிற அந்த க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்து கையில் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறேன். க்ரஷ் பண்ணி இது மேலே ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கிறேன். அகெயின் a layer of whipping cream. அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள் பீசஸ். இப்போ நம்ம வச்சிருக்கிற மிச்ச க்ரீமில் கொஞ்சமாக நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் அதை ஆட் பண்ணி அதையும் வைப் பண்ணி மேலே வந்து இன்னொரு லேயர் அதில் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் வந்து எடுத்து போடுறேன். இது ரெடிமேடாகவே கடையில் கிடைக்குது.
ஒரு 50 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி கிடைக்குது. இதை வந்து ஒரு லேயராக நான் போட்டுக்கிறேன். மில்க் மெய்ட் வீட்டில் இருந்ததுனால மேலே கொஞ்சமாக மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எதெல்லாம் ஆன்லைனில் கிடைக்குமோ அந்த லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஹோம்மேட் லயன் டேட் சிரப் தான். கார்னிஷிங்காக மேலே கொஞ்சமாக நான் வந்து ஊற்றி லைன்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் மட்டன் குருமா தாளிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் முழுசாக போட்டு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டு அது கூட வந்து மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கிறேன். எண்ணெயில் மிளகாத்தூள் போடும்போது குருமா பார்க்கறதுக்கு ரெட் கலரில் எண்ணெய் மிதங்கிட்டு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் மட்டன் பீசஸ் எடுத்து போட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். 200 ml இதில் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா தழை 4 தக்காளி அடித்து வச்சது சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 10 முந்திரி கொஞ்சம் கசகசா ஊற வச்சுருந்தேன், அது ஊறிடுச்சு. அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு அதில் ஊற்றிட்டு முந்திரி கசகசாவை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து அதையும் இதிலேயே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து தேங்காய் சேர்க்காத குருமா, ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல கிரேவியும் வரும். 1 ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை மூடி வச்சு மட்டனை நல்லா விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச போன்லெஸ் சிக்கன் பீசஸை எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இதை எங்கள் ஊரில் டிராகன் சிக்கன் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு பாக்கி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டு சுடுதண்ணியை வந்து முன்னால் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அதில் ரைஸ் போட்டு வடிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்து ரைஸ் எடுத்து அதில் போட்டுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, நான் இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன், அதுக்காக வடிக்கிறேன். ஸோ 3/4 பதம் வெந்ததும் இதை வடித்து தனியாக வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து பன்னீர் க்யூப்ஸை போட்டு கார்னர்ஸ்லாம் இப்படி ரெட் கலரில் செவந்த மாதிரி வரும்போது அதை எடுத்து நம்ம ரைஸில் ஆட் பண்ணிக்கணும். அகெயின் வந்து இப்போ ஃப்ரைட் ரைஸ் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் பெரிய வெங்காயம், முட்டைக்கோஸ், கொடமிளகா, பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் வதக்கி எடுத்து ரைஸ்லேயே நம்ம போட்டுக்கலாம். ஒரு 25% தாங்க வேகணும், ரொம்ப வேகக்கூடாது இந்த வெஜிடபிள்ஸ்லாம். ஏன்னா ரைஸை வந்து திரும்பவும் நம்ம போட்டு வதக்குவோம். அப்படி வதக்குனா தான் அது ஃப்ரை ஆகும். அதனால தான் அதை ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்கிறோம். பாதி மட்டும்தான் வடிக்கிறதுல வேகும், மீதி வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுல தான் வேகும். ஸோ சாப்பிடும்போது இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போது
ரைஸில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். எப்படி வீட்லேயே சோயா சாஸ் செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வரமிளகாய், பூண்டு, வெங்காயம், கலர்ஃபுல்லான குடமிளகா. இது நம்மளுடைய டிராகன் சிக்கனுக்கானது. சைமல்டேனியஸாக ஒவ்வொரு வேலையாக அடுத்தடுத்து நான் முடிச்சுட்டே வரேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த இந்த சிக்கன் பீசஸ், போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 சாஸ் நான் ஊற்றுவேன். ஒன்று ரெட் சில்லி சாஸ், இன்னொன்று வந்து சோயா சாஸ், இன்னொன்று டொமேட்டோ சாஸ். எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம டிராகன் சிக்கன் ரெடி ஆயிரும். ஃபைனலாக தான் இது செய்யணும் சாப்பிடும்போது. அப்போ தான் வந்து சிக்கன் பீசஸ் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா அந்த சிக்கன் பீசஸ் வந்து அந்த கொஞ்சம் நமுத்து போன மாதிரி ஆயிரும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம டிராகன் சிக்கன் ரெடி. இப்போ நான் சிக்கன் புலாவ் செய்ய போகிறேன். சிக்கன் புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனியாகவும் சாப்பிட்லாம், குருமா வச்சும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டு, வெங்காயம் போட்டு, ரிச்னஸ்க்காக கொஞ்சமாக வந்து கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூட வந்து பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். நான் டிராகன் சிக்கனுக்காக வாங்கின போன்லெஸ் சிக்கனில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நல்லா கொத்தி வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சீசன் டைமில் பச்சை பட்டாணியை வாங்கி தோல் உரித்து நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். தேவைக்கு கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதில் ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். எப்போவுமே நான் புலாவ் செய்யும்போது ரைஸை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதை ஒரு வதக்கிட்டு தான் தண்ணி சேர்ப்பேன். அந்த மாதிரி சேர்க்கும்போது 1க்கு 1.25 தண்ணி தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது பச்சரிசி, அதுவும் பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால 1 பங்கு அரிசிக்கு 1.25 தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும். சூப்பராக நீளமாக அருமையாக குழையாமல் நமக்கு புலாவ் கிடச்சிக்கும். ஒரு பாக்கெட் பாஸ்தா போட்டு 75% அளவுக்கு வேக வச்சு வடித்து வச்சுக்கிறேன். ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து நீல வாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணலான்னா இன்றைக்கி வந்து பவர் ஆஃபுங்க. அதனால் வந்து கத்திரிக்கோலால் சில்லியை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகை இப்படி உரலில் போட்டு 1-2 தட்டி எடுத்துக்கிறேன். இனி அதை தாளிச்சிக்கலாம். ஒரு கட்டி வெண்ணெய் போட்டிருக்கேன். வெண்ணெய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்ணெய் கொஞ்சம் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நறுக்கி. கொஞ்சம் குடமிளகா, எந்த கலர் இருக்கோ அந்த கலர். என்கிட்ட இன்றைக்கி எல்லோ கலர் தான் மீதி இருந்தது, அதை ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து 75% வெந்திருக்கிற அந்த பாஸ்தாவை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால் சேர்த்து அதை வேக விடலாம். அது வேகிறக்குள்ளே நான் இன்னொரு அடுப்பில் சிக்கன் லாலிபாப்பை பொரித்து எடுத்துக்கிறேன். பவர் ஆஃப் அப்படிங்கிறதுனால யூபிஎஸ்சில் சின்ன லைட் தான் எரியுது. அதனால் கொஞ்சம் வந்து வெளிச்சம் பிரைட்னஸ் வந்து டல்லாக இருக்குது. இப்போ நம்ம பாஸ்தாவில் கொஞ்சமாக மைதா மாவை கரைச்சி எடுத்து ஊற்றிக்கணும். மைதா மாவு கரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் கெட்டியாகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஊற்றி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா
மோசரல்லா சீஸ் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஒயிட் சீஸி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மளுடைய சிக்கன் லாலிபாப்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்காக ஒரு 5 முட்டையை எடுத்து அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டையை சேர்த்து நான் வதக்கி எடுப்பேன். எந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலும் கொஞ்சம் எக்கு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது பன்னீராக இருந்தாலும் சரி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சரி, நான் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு மாதிரி அந்த மீதி ஒரு 20% ரைஸ் வந்து அதிலே வெந்துடணும். கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூவி எடுத்துக்கலாம். இப்போ சர்விங் டைம். டிராகன் சிக்கன் இங்கே இருக்குது. மேலே கொஞ்சமாக வெள்ளை எல்லை ஆட் பண்ணிக்கிறேன் கார்னிஷிங்காக. கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். சில்வர் ஹாட் பாக்ஸில் சிக்கன் புலாவ் இருக்குது. இது நம்ம லாலிபாப் சிக்கன். இது ஒயிட் சீஸி பாஸ்தா. இது நம்மளுடைய மட்டன் கிரேவி. குருமா வச்சோம் இல்லையா, அந்த குருமா, தேங்காய் ஊற்றாத குருமா. இதில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் நல்ல சூடாக ஆவி பறக்க இருக்குது. எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டோம். எங்கடா நம்ம ஸ்பெஷல் டிஷ்ஷை காணோன்னு நினச்சிருப்பீங்க. எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இதை நான் வெளியே எடுத்தேன். ஏன்னா பவர் ஆஃப் அப்படிங்கிறதுனால ஃப்ரீசரில் தூக்கி வச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப வந்து இது கெட்டியாகக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியான போதும். இருந்தாலுமே பவர் ஆஃப் நம்ப முடியாது இல்லையா. ஸோ ஃபைனலாக இதை எடுத்து சர்வ் பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். குயின் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. 5 சொட்டு போதும் 50 பாத்திரம் கழுவலாம். டபுள் திக் டபுள் ஸ்ட்ராங். ஆஸ்க் ஜான்சி டிஷ் வாஷ் ஜெல் பயன்படுத்துங்க. பாதி காசு மிச்சப்படுத்துங்க. இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.